Hey guys, இந்த வீடியோல நம்ம ஒரு center front open வச்ச குர்தாவை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ட்ரெஸ்ஸோ குர்தா எடுத்துக்கிட்டாலும் நம்ம டிசைன் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் ஹை நெக், ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ் வி நெக், 3/4 ஸ்லீவ்ஸ் வித் டர்ன் அப் கஃப் அண்ட் சென்டரில் ஃபுல்லாக ஓப்பன் வித் pearl பட்டன்ஸ் அண்ட் லூப். ஸோ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனுக்கு சூட்டபிளான ஃபேப்ரிக் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்கே நான் சூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பியோர் இக்கத் காட்டன். சின்ஸ் இட்ஸ் அ காட்டன் ஃபேப்ரிக் நான் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ வாஷ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போயுமே என்னென்னா நம்ம வந்து லே அவுட் பண்ணணும். லே அவுட் பண்ணும்போது ஆன் ஃபோல்டு பண்ணி நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணி நீட்டாக லே பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பேட்டர்ன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ ஆன் ஃபோல்டில் நான் வந்து ஐம் ஸ்கொயரிங் அ லைன் யூஸிங் மை எல் ஸ்கேல். ஸோ இந்த லைன் மேலே நம்ம ஷோல்டர்ஸ் டிவைடட் பை 2 மார்க் பண்ணுறோம். அகெயின் நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து வி ஆர் ஸ்கொயரிங் அ லைன் டவுன்வர்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்பிஎஸ் டு ஹெச்பிஎஸ் டிவைடட் பை 2 மார்க் பண்ணுறோம் அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற ஷோல்டர் ஸ்லோப் வந்து 3/4 inches. ஸோ அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பைசப் டிவைடட் பை 2 ஆர் பஸ்ட் டிவைடட் பை 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 inch ஈஸ் இங்கே கொடுத்து மார்க் பண்ண போகிறோம். அண்ட் ஆர்ம் ஹோலை வந்து இந்த லைனுக்குள்ளே நம்ம அக்காமடேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா வி ஆர் மார்க்கிங் த அக்ராஸ் பேக் லைன். ஸோ அக்ராஸ் பேக் டிவைடட் பை 2. ஸோ ஒரு குர்தாக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டோன்னா ஆர்ம் ஹோலும் ரெடி. ஸோ ஆர்ம் ஹோல் கண்டிப்பாக நம்ம இங்கே அக்காமடேட் பண்ணியே ஆகணும். அண்ட் இங்கே வந்து நான் ஆர்ம் ஹோல் ப்ளஸ் 1 inches ஈஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஹெச்பிஎஸ் டு வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் லைன் மேலே நம்ம வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ ஈஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணணும். ஈஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டேஸ்ட் அண்ட் ஸ்டைல். நம்ம இங்கே ஆட் பண்ணுற ஈஸ் பார்த்தீங்கன்னா 4 inches. ஸோ ஈஸ் வந்து கம்ப்ளீட்லி வேரோஸ் சாய்ஸ். அண்ட் சின்ஸ் இது வந்து ஏ லைன் குர்த்தா அப்படிங்கிறதுனால நான் வேஸ்ட்டில் அவ்வளோ ஃபிட்டிங் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைட் சீம் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக் சைட் தான். பட் ஆனாலும் நம்ம வந்து ஷோல்டர்ஸ் டு பஸ் பாயிண்ட் அதை வந்து அங்கே சைடில் மார்க் பண்ணிவிட்டு வில் ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் தேர். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம வேஸ்ட்டில் ஷேப் கொடுக்காம அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் டைட் வரவே வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹெச்பிஎஸ் டு ஹிப் லைன் வரைய போகிறோம். இங்கே வந்து 22.5 inches. ஸோ அகெயின் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த பாயிண்டில் மார்க் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற ஈஸ் பார்த்தீங்கன்னா 6 inches டோட்டல் ஈஸ் நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் இட் டு பி அ லிட்டில் ஃப்ரீ ஃப்ளோயிங் ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹிப்பை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஹிப் கர்வ் யூஸ் பண்ணி. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே அப்ராப்ரியேட் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எரர் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கீழே ஹெம்லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போயுமே ஃபேப்ரிக்ஸை வந்து மேலே கீழே ஏற்றாதீங்க. இது வந்து வீடியோக்காக ஐ எம் ஷிஃப்டிங் இட் அப் அண்ட் டவுன். ஸோ இங்கே வந்து நான் லென்த்து மார்க் பண்ணுறேன். மை லென்த் இஸ் 47 inches. அண்ட் எனக்கு வந்து ஃபோல்ட் அண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 inches போதும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹிப் லைன்லேருந்து லெட்ஸ் மேக் இட் அ ஸ்லைட்லி ஏ லைன். ஸோ இங்கே ஏ லைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சைடில் வந்து லைட்டாக மேலே ஏற்றி ஷேப் பண்ணணும். இல்லைனா சைடில் வந்து ரொம்ப ஹேங் ஆயிரும். ஸோ அதுதான் நான் இப்போ இங்கே பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்ம சென்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிவிட்டு வென் யூ டேக் இட் டு த சைட் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப லெவல்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சைட் சீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.25 inches சைட் சீம் யூஸ் பண்ணி மார்க் பண்ண போகிறேன். ஸோ மார்க் பண்ண வரைக்கும் நம்ம வந்து இப்போ குர்தா கட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ நம்ம இங்கே வந்து ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நான் 4¼ inches யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் நெக் வந்து எனக்கு 1 inches போதும் டெப்த்து. ஸோ 1 inches மார்க் பண்ணிவிட்டு ஐம் மார்க்கிங் த சீம் அலவன்ஸ். ஷோல்டர் சைடில் வந்து 3/4 inches அண்ட் ஆர்ம் ஹோல் சைடில் 1/2 inch அண்ட் நெக் சைடில் 1/4 inch போதும் சீம் அலவன்ஸ். ஸோ நெக்லைன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே வந்து ஐ ப்ரிஃபர் டு யூஸ் த மைக்ரோடாட் கேன்வஸ். மைக்ரோடாட் கேன்வஸ் நான் வந்து அடியில் ப்ளேஸ் பண்ணி நான் நெக்கை கட் பண்ணிட்டேன்னா எனக்கு நெக்கில் வந்து எந்த மிஸ்அலைன்மெண்ட்டும் வரவே வராது. ஸோ குர்த்தாவோட பேக் பேட்டர்ன் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி. இங்கே வந்து நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை பிகாஸ் நான் வந்து க்ளோஸ் வீ நெக் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதனால் இங்கே ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஸோ பேக் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் லே அவுட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டும் டிசைனை சென்டர் பண்ணி ஆன் ஃபோல்ட் ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணுறது லைனிங் ஃபேப்ரிக். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். பேக்கில் எனக்கு லைனிங் தேவையில்லை பிகாஸ் பேக்கில் ஃபுல் லைனிங் போட்டோன்னா ஹோல் குர்த்தா வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும். ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் ஃப்ரண்ட் லைனிங் பட் பேக்கில் வந்து லைனிங் வேணான்னு நினச்சனாலும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆர் சாய்ஸ். ஸோ டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆர் ஓன் இன்னோவேட்டிவ் ஐடியா கைஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்கே லைனிங் ஃபேப்ரிக்கையும் வந்து நான் அலைன் பண்ணி ஆன் ஃபோல்டு மேலே ஆன் ஃபோல்டு வச்சு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்கோட பேட்டர்ன், அதாவது பேக்கோட கட்டிங் எடுத்து நம்ம இங்கே வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 inch சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நான் ப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ சென்டர் ஓப்பன். ஸோ சென்டரில் வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபேஸிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து சென்டரில் 1/2 inch இல்லைனா 1/4 inches நீங்கள் என்ன சீம் அலவன்ஸ் விட்டிங்களோ ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் பின் த பேக் பேட்டர்ன் டு த ஃபேப்ரிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் கேப் இருக்குது இல்லையா? ஸோ வந்து அங்கே வந்து நான் 1 centimeter அளவுக்கு கேப் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அண்ட் பஸ்ட் லைன் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ட்ரேசிங் வீல் யூஸ் பண்ணி. அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஹெச்பிஎஸ் லைனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஃபார் த ஃப்ரண்ட் சைட் பேட்டர்ன் மேக்கிங்க்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நான் விட்ட சீம் அலவன்ஸாக அங்கே பாருங்கள், அங்கே டாட்டட் லைன்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கேருந்து தான் நம்ம இனிமேல் மெஷர்மெண்ட்ஸை வைக்க போகிறோம் பிகாஸ் அந்த சீம் அலவன்ஸை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷோல்டர்ஸ் டிவைடட் பை 2 மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த சீம் அலவன்ஸை விட்ட லைன்லேருந்து மார்க் பண்ணணும். அகெயின் ஐம் ட்ராயிங் த ஆர்ம் ஹோல் டெப்த் லைன். எனக்கு இங்கே ஏற்கனவே பேக்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால மிஸ்அலைன்மெண்ட் எதுவுமே எனக்கு வரவே வராது. ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் 3/4 inches ப்ளஸ் 1/8 inches இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் வித் டிவைடட் பை 2 மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு 6 inches இருந்தது. ஸோ 3 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு ட்ரா த ஷோல்டர் லைன். ஸோ ஷோல்டர் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா ஐம் கோயிங் டு மெஷர் தி ஆர்ம் ஹோல் லைன் அண்ட் half of that மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து அக்ராஸ் ஃப்ரண்ட் டிவைடட் பை 2 வந்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக்குனாலும் டீப் நெக் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/4 inches மட்டும் ஷோல்டர் லைனை உள்ளே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது தட் பிகம்ஸ் மை நியூ ஆர்ம் ஹோல் டெப்த் லைன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து வெளியில் போயிடும் அண்ட் ட்ராப்பிங் ஷோல்டர்ஸ் ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு விஷுவலி கார்மெண்ட் வந்து இல் ஃபிட்டிங்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை ப்ளேஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டோன்னா ஃப்ரண்ட் சைடோட ஆர்ம் ஹோல் இஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் ரெடி. ஸோ இங்கேயும் நான் வந்து ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் ஐ மெஷர் இட் அண்ட் சி ஸோ தட் இட் மேட்சஸ் மை ஆர்ம் ஹோல்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹெச்பிஎஸ்லேருந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த் மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து 7.5 inches அண்ட் ஷோல்டர்லேருந்து நான் வந்து 4.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். நவ் லெட்ஸ் ட்ரா த நெக் லைன். இங்கே ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறேன். நெக்லைனோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லா நெக்லைனுக்கும் ஒரே மாதிரி நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இங்கே சீம் அலவன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர்ஸில் 3/4 inches, ஆர்ம் ஹோல் சைடில் வந்து 1/2 inch அண்ட் நெக் சைடில் வந்து 1/4 inches. ஸோ நவ் லெட்ஸ் கட் த குர்த்தா. பட் நான் இங்கே ஒன்று மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, மைக்ரோடாட் கேன்வஸை நான் அடியில் வச்சு ப்ளேஸ் பண்ணி நான் கட் பண்ணல. பட் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. அடியில் வந்து மைக்ரோடாட் கேன்வஸ் வச்சு ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். ஸோ இது நான் யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை மேலே கீழே ஷிஃப்ட் பண்ணுறேன். பட் ஜென்ரலி வந்து நான் கட்டிங் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை ஷிஃப்டிங் பண்ணவே மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கட்டிங் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைனிங்கை வந்து நம்ம ட்ரிம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1.5 to 2 inches நம்ம வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா தான் நமக்கு லைனிங் வந்து கீழே தெரியாமல் இருக்கும். ஸோ கேன்வஸ் கட் பண்ணதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வச்சு கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நெக்லைன் கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து அலைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு மைக்ரோடாட் கேன்வஸில் நெக்லைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முக்கியமான ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கிறதுனால நான் லைனிங்லேயும் சரி ஒரிஜினல் பீஸ்லேயும் சரி சென்டரில் வந்து ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இந்த ஸ்டெப்போட நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஸ் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 2 ஸ்லீவ்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் 2 layers ஆஃப் ஃபேப்ரிக்கை வந்து நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3/4 ஸ்லீவ்ஸ் எப்படி டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் தட் செப்ரேட்லி ஆல்சோ. ஸோ இங்கே வந்து நான் ரொம்ப இன்டெப்த்து போகிறதில்ல 3/4 ஸ்லீவ்ஸ்க்கான டிராஃப்டிங் டீட்டெயில்ஸில். ஸோ கைண்ட்லி ரெஃபர் தட் வீடியோ கைஸ். ஸோ இங்கே குயிக்காக வந்து நான் எப்படி வரைகிறேன்றதை மட்டும் நான் ஐம் கோயிங் டு ஷோ இட் யூ. ஸோ ஸ்லீவ் டிராஃப்டிங் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆன் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்லீவ் டிராஃப்ட் பண்ணும்போது பேக்குக்கான ஆர்ம் ஹோல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைட்க்கான ஆர்ம் ஹோல் ஷேப் நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ இந்த ஸ்லீவோட டிசைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 3/4 ஸ்லீவ் வித் டர்ன் அப் கஃப். ஸோ டர்ன் அப் கஃப் எப்படி வந்து டிராஃப்டிங் பண்ணணுன்றதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 3/4 ஸ்லீவையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம கீழே வந்து அந்த கஃப் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அதனால கைண்ட்லி ரெஃபர் தோஸ் 2 வீடியோ கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் த சீம் அலவன்ஸ் ரைட் நவ். ஸோ சீம் அலவன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் we can proceed to cutting the sleeve. ஸோ இங்கே ஸ்லீவ்ஸ் வந்து நீங்கள் என்ன வேரியேஷனாலும் கொடுக்கலாம். யூ கேன் கோ ஃபார் அ பெல் ஸ்லீவ், யூ கேன் கோ ஃபார் அ ரஃபிள் ஸ்லீவ். நம்ம வந்து நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஸ்லீவை நம்ம இங்கே வந்து யூ கேன் டிசைன் அண்ட் டெய்லர். ஸோ ஸ்லீவோட கட்டிங்கும் ரெடி. இங்கே வந்து நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப் மட்டும் இங்கே எடுத்துட்டேன். அகெயின் ஐம் சேயிங் 3/4 ஸ்லீவ்ஸ்க்கான கம்ப்ளீட் டிராஃப்டிங் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட். ஸோ மைக்ரோடாட் கேன்வஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸிங் ஃபேப்ரிக்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தியரட்டிக்கலாக இந்த குர்தாவை வந்து எப்படி நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்ட போகிறேன். Until then, this is Anita Shanmugavel. Have a happy day, happy life, and happy sewing to all of you.